பீகார் மாநிலத்தின் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள மெஹ்ரா என்ற கிராமத்தில் ஷீத்லா தேவி கோயில் உள்ளது. வட இந்தியர்கள் கடைபிடிக்கும் சைத்ரா மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையை முன்னிட்டு அந்த கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர். அப்போது திடீர் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் ஒருவருக்கு ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்ல முயன்றனர். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்தவர்கள் மீது மற்ற பக்தர்கள் ஏறிச் சென்றனர். கூட்டத்தின் நடுவில் சிக்கிய பெண்கள் ஆங்காங்கே மயங்கி விழுந்தனர். தீயணைப்புத் துறையினர் உடனடியாக அவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இருப்பினும் இந்த சம்பவத்தில் பெண்கள் உட்பட 8 பேர் மரணமடைந்தனர். 12 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கூட்ட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்த பெண் பக்தர் கூறுகையில், கோயிலில் அதிகப்படியான கூட்டம் இருந்தது. அதை கட்டுப்படுத்த கோயில் நிர்வாகம் மற்றும் போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார். हम लोग तो जा ही रहे थे, भीड़ था। मगड़ा के मंगलवार को यहाँ भीड़ लगता है कि मगड़ा माता के यहाँ शीतला माता का दर्शन होता है। हम लोग भी पटना से आए दर्शन करने के लिए, लेकिन दर्शन ही हुआ कि भगदड़ हो गया, मर गया आदमी, मर गया। तो प्रशासन के कमजोरी से न मरा आदमी। 5 आदमी को तो बोल रहा है, लेकिन हम नहीं देखे कि 5 आदमी है कि देखे नहीं है, हम सुने हैं कि 5 आदमी है। सीरियस है, एम्बुलेंस गया है। अब भगदड़ भीड़ इतना हो गया आदमी के, एक दूसरे का जानता है कि देहात का कैसा रहता है, एक दूसरा पर सवाल पहले हम करेंगे, पहले हम। कोई प्रशासन नहीं, कोई प्रशासन नहीं, कोई प्रशासन नहीं है। ममता देवी है। बड़ी भीड़ है, हम लोग 4 आदमी आइली पटना से। आगे भैया सब आगे पीछे हो गए, भगदड़ हो गए हाल। सब आदमी पंडित मारे लगे, भगदड़ हो गए हाल। एकरा बरू चढ़ल, एकरा बरू चढ़ल। आपका भी आदमी कोई डेट हमर सहेली की नाम है तो है? हमर नाम रीता है। रीता कहाँ घर को? पटना। இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்து பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் நடந்த இந்த விபத்து மிகுந்த வேதனையை அளிக்கிறது. அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதமர் தேசிய நிவாரண நிதியிலிருந்து இறந்தவர்களின் குடும்பத்துக்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றார். இந்த சம்பவம் குறித்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: பீகாரின் ஷீத்லா தேவி கோயிலில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி பலியான பக்தர்களின் இறப்பு மிகுந்த கவலை அளிக்கிறது. இச்சம்பவம் குறித்து கேள்விப்பட்டவுடன் மனம் உடைந்து விட்டது. இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 4 லட்சம் ரூபாயும் முதல்வர் நிதியிலிருந்து மேலும் 2 லட்சம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார்.